தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலசங்கம் மற்றும் விமல சேவா டிரஸ்ட் இணைந்து மகளிர் தின விழாவை கொண்டாடினர். சென்னையில் தனியார் மஹாலில் நடைபெற்ற இந்த விழாவில் பீனிக்ஸ் மகளிர் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவை கதிராசிரியர் VR சம்பத், அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் குழுமத்தின் டாக்டர் தேவானந்த், டாக்டர் லாவண்யா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். விவாவின் நிறுவனர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த விழாவில் உயர்கல்வி தந்தை கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன், வருமான வரி ஆணையர் நந்தகுமார், அமலாக்கத்துறை முன்னாள் உதவி இயக்குநர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஃபீனிக்ஸ் அவார்டு பெண்களை பெருமைப்படுத்தும் நிகழ்ச்சி. அதோடு சேர்த்து எங்களை எல்லாரையும் பெருமைப்படுத்தும் நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் மனமார்ந்த வரவேற்புகளை கொடுத்து இந்த சங்கம் இன்னும் பல 100 ஆண்டுகள் இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணி எல்லாருக்கும் சிறப்பாக செஞ்சு ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறதுக்கு உதவணுங்கிறது இந்நேரத்தில் இறைவனையும் இயற்கையையும் வேண்டேன். இந்த விழாவில் விவா 16 ஆண்டுகள் முடிந்ததையொட்டி 16 பீனிக்ஸ் பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன்படி ஔவையார் விருது திருமதி யசோதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சமூக சேவைக்கான விருதுகளை பிரம்மகுமாரிகளின் தலைவர் டாக்டர் முத்துமணி அவர்களுக்கும், மரியஜோல், உமாராணி, ரமாதேவி, ரம்யா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. has dedicated her life to uplifting humanity through meditation, education and empowerment. With over 4 decades of service, she has nurtured thousands of individuals, promoting peace, mental well-being and self-realization. தொழில் முனைவோர் விருதுகள் ஜனத் பிர்தோன், மணிமேகலை, ரஞ்சிதா தேவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விவசாயத்தில் சாதனை படைத்தமைக்கான விருதுகள் தமிழ்செல்வி, புவனேஸ்வர், ஸ்ருதி சிவா ஆகியோருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பம்சமாக அடுப்பில்லா சமையல், பூ அலங்காரம், கோல போட்டிகள், காய்கறி அலங்காரம் போன்ற போட்டிகளும் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.